ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வருஷம் கூட தான் போட போகிறேன். என்ன வீடியோனா, இன்றைக்கி நம்ம வந்து ஸ்க்ரேல் வித் கண்ணன் தான் விளையாட போகிறோம். அந்த கேமு என் ஃப்ரெண்டு தான் ஸ்பான்சர் பண்ணியிருந்தான். அவனுடைய பேர் சொல்லாமல் தெரில. சரி பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு அந்த மேலே நட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை தான் நம்ம கேப்சர் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ண தெரியல, ஜிங்கு ஜிங்குன்னு ஓடுது. இதுனா இது பட்டன். ஓ, அந்த எல்லா பட்டனும் அமுக்கணுமா? சரி பண்ணிடலாம் விடுங்க. ஒன்றே இங்கே ஒன்று. இந்த மேலே போ. டேரக்ஷன் மேலேயே திரும்புது. ஹேர்லேயே ஜில்லுக்கு யாரு துமி எவ்வளோ பார்க்க ஒரு கேம் விளையாடிருப்போம் ஃபோனில். நாங்கள் இன்னும் ஓப்பன் ஆகலை. பா ஐயோ இங்கே பக்கத்தில் ஸ்குரீலோட வால் தான் நம்மளுடைய எனர்ஜி போல். லெவல் ஆஃப் அந்த இது என்ன பண்ணுது? எம்ம எலை டி எலும்பு வந்துட்டு போகுது. என்னடா இது செத்து போன எலி மாதிரி ஏதோ வந்துக்குச்சு. என்ன புட்டுக்குச்சு? கேஸ் ஸ்டவ் மாதிரிக்குது. தூக்கி கரெக்டாக அதில் போடணும் போல. இந்த வச்சுக்கோ டுமில். இந்த வச்சுக்கோ. என்ன சிங்குன்னு போகுது. க்யூட் ஆகுது. ஜிங்கு இந்தாங்க காமெடியை பாருங்க. இந்த வச்சுக்கடா. எல்லாத்தையும் அமுக்கிறேன். ஒன்று எங்கே இருக்கு? ஓ, மேலே இருக்கு. அங்கே எப்படி மேலே ஏறுறது? இங்கே ஒன்று, அங்கே இருக்கோ. இங்கே ஒன்று இத்தனை இருக்குது. இதில் எதுவுமே தெரியாமல் உட்காந்துக்கிறேன். டுமில் மேலே ஏறி ஒன்று இங்கே மேலே. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, அங்கே ஓரத்தில் ஒன்று தெரியுது, அதை மட்டும் எப்படியாவது அடிச்சிடணும். எங்கே எனக்கே ஸ்டெக் ஆகுது, லேக் ஆகுது. அதை இப்போ நம்ம அடிக்கணும்னா இது எத்தனை போய் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம மேலே போயிட்டு இதை அங்கே தூக்கி போடலாம். அதெல்லாம் கேவலம் வதிக்கிற வந்துச்சான் தெரில. மேலே தான் இருக்குது. அதில் போட்டு கம்முனி அடிக்கணும். இப்போ அதை கரெக்டாக அடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் யுக்கியில் வந்துட்டேன். இங்கேருந்தே அடிக்கிறேன். இங்கே அடிச்சிருப்பேன்டா. மேலெல்லாம் கஷ்டப்பட்டு ஏறி. எப்போட ஓப்பன் ஆகும்? இன்னும் ஒன்று இருக்கா? நிறையா இருக்கா தெரியலையே. வாங்க பார்ப்போம். சுற்றி பார்ப்போம். இது நல்லா இருக்குது. சுற்றி அங்கே ஒன்றே இருக்குது. திறந்துடு சீசே. இன்னும் எங்கேயே கூட்டின்னு போகிறானுங்க. டொமில் உடையுமா என்ன? இல்லை, அப்படியே இந்த சாக்வார் படத்தில் வர மாதிரி வருது. இதை சாப்பிட்றணும் கரெக்டா. இது எப்படி சாப்பிடும்? பீஸாக போட்டு ஆரஞ்சு பழம் மாதிரியா? என்ன பண்ணணும்? டாப் சீக்கிரம். ஐயோ, தொண்டை சேர்த்து போச்சு. என்ன ரெட் ஆயிடுச்சு லைட்லாம். ஐயோ, உள்ளே போகுது. குதிச்சிச்சுன்னோம். ஐயோ, எந்த பட்டனும் தொட்ட ஒன்றும் வெளியே. அழகாக தான் நிற்குது. நானே தான் உணவு சார் பட்டேன். யார் இது? யார்? பூனையா என்ன? பூனை எப்படி கதவை திறக்கும்? நான் மனுஷாலு எவனை அடிக்கணும் போலங்க. நம்ம வாங்க போய் அடிப்போம். எழுத்தம் ஃபுல்லாக தான் இருக்குது நம்மளுக்கு. நம்ம எப்படி அடிக்கிறது? ஐயோ, எப்படி ஸ்க்ரீல் அடிக்கும்னு தெரியலையே. இடம் என்னடா அழகா பாகுபலி மாதிரி வந்த செத்த எலி மாதிரி வந்துட்டேன். கண்ணு எடுக்கலாமா வேணாவா? எடுத்து அவங்கள அடிக்கணும். அப்படி அடித்தா நம்ம இன்னெல்லாம் காப்பாற்றிடுவோம். நம்ம எடுத்துடுவோம். பரவாயில்ல விடு. எடுத்து ஒரே மண்டை ஷாட் வச்சிடலாம். எடு. அசிங்கம் பத்தாது. எடு. ஸ்குரில் இந்த கதையை வேற போட்டு காமிக்கிறானுங்க. அசிங்கம் பத்துறானுங்க. எடுத்துட்டான். விட்டான்டா நம்ம. யூ கெட். ஓகே இப்போ ஹெட் ஷாட் தான். டுமில் பொண்ணு பின்னாடி வரான். சுட்டதுக்கு அதோடைய கீழே வந்துட்டான். ஓ, ஃபினிஷர் போடலாமா அதில்? வாத்தலை ஃபினிஷத்தில். ஐயோ, இப்படி போ. ஓ, இப்படியும் போட்டுக்கலாமா? ஃபினிஷரோட நல்லா இருக்கு. எதுனாது இது? ஓ, புல்லட் ரீலோட் பண்ணுறதா? டமால் எப்படி கண்டுபிடிச்ச சுட்டம் பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும். எத்தனோட சுட்டாலும் அப்படிதான் இருக்குது. அங்கே இருக்கானுங்க. அவங்க கண்ணு தலை கிட்டலாம் வரக்கூடாது. அங்கேருந்தே பேசிக்கலாம்ண்ணா. எதுக்கு சண்டை? ஐயோ, திறந்துக்குச்சு. ஐயோ, வச்சிட்டேன். செமையாக அடிக்கிறேன். அதுவும் ஹெட்டு தான். எல்லாரும் ஹெட்டு தான். வெளியே போங்க. அந்த ஏம் கூட அந்த நட்டு ஷேப்பில் இருக்குது. அது வேணும். ஏற்று டமால்.
ஷார்ட்லேயே வந்து அடிக்கிறா. இவனுக்கு ஃபினிஷர் போட்டுப்போம். ஈயை குத்த ஏன் வர மாட்டேங்குது? வந்துருச்சு. அப்போ ஆனால் வரல தரல. அவனுங்க அடிக்க வந்தாங்க, ஃபினிஷர் போட முடியலன்னா அத்தியாவனா வந்த ஃபினிஷர் போட்டுருவேன். பார்க்கூர் ரேசன் என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு பார்க்கூர் வந்துருச்சு. டொமில் போ. இப்படி பண்ண ஜம்ப் ஆகும்ல, நானே மறந்துட்டேன். டமால் செமையாக இருக்குது. டுமில் இது 3 இதெல்லாம் ஈஸியாக அடிக்கலாம். ஆனால் என்ன புல்லட் தான் கொஞ்சம் வேலையாயிடுது. ஷிஃப்ட்டு கன்னை கீழே போட்டால் தான் போக முடியுமா? வேறு கன்று கிடைக்குமா எனக்கு? சரி போகலாம். தருவானுங்க, தராமலே விட்டுருவானுங்க. இப்படி டமால் இப்படி குச்சிடலாமா? டமில் இப்போ சுட்டு வரேன். வேற என்ன கன்? இந்த கன் இது மினி யூசி ஃப்ரீ ஃபயரில் வர மாதிரி நிறையா வச்சுருந்தேன். இன்னும் 1 கடவுளே. இங்கே ஒன்று இருக்குது. டுமில் மினி யூசி ஏற்றுட்டோம். எவ்வளோ புல்லட் இருக்கும்? ஐயோ எடுக்க முடியலையே. வெளியே போ. எத்தனை புல்லட்டு சீனாகிறா போல். ஆனால் என்ன பிடிக்க முடியல கன்னை. பேஸ் ஆயிரான். இது எப்படி சுடுவான்? ஜிகு செத்தானுங்களா. மினி யூசி வச்சு அப்படியே சுத்த வேண்டியதான். இந்தாங்க ட்ருக்கு போ பின்னாடி போகிறோம். டுக்கு. இதுவும் நட்டு மாதிரி தானா? ஐயோ அடியானுங்க. புல்லட் இதெல்லாம் புல்லட் வேணும். கம்மியாகுதான். டிம்பு ஃபினிஷர் ஐயோ ஃபினிஷர் போட முடியல. ஈயே கொடுக்கறதுக்கு வேறு பக்கத்தில் கற்று தொட்டு போடுறேன். நெக்ஸ்ட் வாட்டி ஃபினிஷர் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்படியே நடந்து போயிட்டு குதிக்கணுமா என்ன? ஐயோ இந்த கண்ணை கீழே போட எனக்கு பிடிக்கலையே. இது கடிச்சிக்குது. சகதான் தொப்பி செமையாகுது. அதெல்லாம் எடுத்துட்டு இது கீழே போட்டு தான் ஏறணும் போலையே. இல்லை நான் வேறுனா ஐடியா பண்ணுவேன். பாகுபலி நைத்திரணும். டொமால் செம ஐடியாங்க எனக்குலாம். வேற மாதிரி. ஆனால் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஆனால் இதை சுற்றி போகணும் போல. டுக்கு ஃபுல்லாக ரீலோட் பண்ணி இப்போ திருப்பி அவங்க ஐயோ இப்போ திருப்பி டொமில். ஐயோ எவ்வளோ தூரமா இப்போ இவ்வளோ புல்லட்டுக்கோ 4 புல்லட்டு ஜஸ்ட் போடி. இதோட எங்கே போனோம்? அங்கே ஏறணும் போல. போயிட்டு ஜஸ்ட்டு பார்த்துக்கல. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் காசு. இன்னும் நல்ல வீடியோ பார்க்கலாம். பாய். இதை எடுத்துக்கிட்டே முடிச்சிடலாம்.